श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिमान्यां गोदाम् अनन्य शरणः शरणं प्रपद्ये। तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावगवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम्। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं सरन्तीं सरस्वतीं संसित कामधेनु। சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இந்த பலஹாரி புருஷோத்தம ராமானுஜ ஜீயர் படத்துல ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் இதுதான் சொல்லணும். ஸ்ரீ வெறுமை வெங்கடேச பெருமாள்னு சொல்லிட்டு இருந்தோம், அது மாதிரி சொல்லக்கூடாது. நாமளும் அப்படி எல்லாரும் சொல்லுவோம். இருந்தாலும் ஸ்ரீ போட்டாலே தாயார் இருக்கான்னு அர்த்தம். இருந்தாலும் சொல்லணும் ஸ்ரீ பத்மாவதி சமேத. இல்லாட்டா அலர்மேல் மங்காங்கிறத தமிழை சம்ஸ்கிருதமாகவே எடுத்துட்டான். அதனால அலர்மேல் மங்கா சமேத ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பத்மாவதியும் தான் அதே அர்த்தம் தான். தாமரையில் வீற்றிருப்பவள் அப்படின்னு. இவனுக்கும் செந்தாமரை கண்ணன் பேரு. இந்த கண்ணன் திருக்கண்ணன் பார்த்தாலே தெரிஞ்சாலே தெரியும். அப்படி பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக நினைத்து 3வது ஆண்டாக இந்த ஸ்ரீரங்கத்திலே திவ்ய கஷேத்திரத்திலே திருப்பாவை வியாக்கியானம் விளக்கம் என்று சொல்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததை பற்றி, அது உங்களுக்கும் ஒரு பாக்கியம், அதாவது கேட்பவர்களுக்கும் ஒரு பாக்கியம் ஏற்படணும். அதுக்காக நாம வேண்டிப்போம். ஸ்ரோதான்னு பேரு கேட்கிறவாளுக்கு, பக்தான்னு பேரு சொல்றவாளுக்கு. இப்போ ஒரு வக்தா வந்துட்டு போனார். அவர் ஸ்தானிகர்னு பேரு ஸ்ரீ சுதர்சன சுவாமி. அழகா புதிய புதிய சரித்திரங்கள்லாம் சொல்றார். அந்த சரித்திரங்கள்லாம் எதுக்குன்னு கேட்டா, நமக்கு பக்தி இன்னும் ஆழமாக போறதுக்காக. கடல் ஆழத்தை விட பக்தி ஆழம் பெருசா இருக்கணும். அதுக்காக அவர் சாதாரணமா இந்த நாம என்ன இன்னும் கதைன்னு சொல்லி அது இது இட்டு கட்டியிருக்காங்க, அது பொய் அப்படின்னு நினைக்காமல் உண்மைன்னு நினைக்கணும். இப்போ சொன்னார், ஒரு ராஜா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பசுமாடுகளை தானம் கொடுத்தாருன்னு சொன்னார். அம்பரீஷன் பேர் அந்த ராஜாவுக்கு. இப்படிலாம் அந்த காலத்துல பேரை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுல என்ன அர்த்தம்னு புரியல, நிறைய அர்த்தம் புரியல. சிலதுக்குதான் தெரியுது, சிலதுக்கு தெரியல. நாம இப்ப என்ன சொல்றோம்னா, நீங்க உங்க பேரை வெங்கடேசன் வச்சுக்கோங்க, சம்ஸ்கிருதத்துல வச்சுக்கோங்க. அது எப்படி வேணா இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதுங்க. ஆனா பேரை பெருமாள் பேர் வச்சுக்கோங்க. பெண்ணா இருந்தா தாயார் பேரை சொல்லுங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல இருந்து எடுத்துக்கிறா சில பேர் தாயார் பேரை. என்னுடைய உறவினர் பேரு நளினின்னு பேரு. நளினின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் அந்த பொண்ணையே கேட்டேன். தெரியல, எங்கேருந்து எடுத்தேன்னு. லலிதா சகஸ்ரநாமத்துல இருந்து. என்ன அர்த்தம்னு நான் சொன்னேன். நளினி அப்படின்னா சாதாரண தமிழ்ல நளினம்னு உபயோகப்படுத்துறோம். நளினம் அழகான அப்படின்னு. இப்ப சொன்னார் பாருங்க, நடை, பெருமாளுடைய ஸ்ரீரங்கநாதனுடைய நடை நளின நடை, அழகான நடை. நளினி அப்படின்னா ஒரு அர்த்தம் தாமரைன்னு அர்த்தம்.
அப்புறம் தாமரை ஒரு தாமரை பார்த்தா அழகா இருக்காதுங்கிறதுக்காக நிறைய தாமரை பார்க்கணும்னா குளத்தை பார்க்கணும். அதனால நளினின்னா தாமரை குளம்னு அர்த்தம். சரி, நாமளும் நளினினா தாமரை குளத்துக்கும் தாயாருக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா, ஒரு தாமரையில தாயார் வீற்றிருக்காமல் எல்லா தாமரைகளும் நினைச்சு பாருங்க. ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல ஒரு 1000 என்ன கற்பனை காசு 1000 தாமரை இருக்கு. அந்த 1000 மகாலட்சுமி உட்காந்துருந்தா எப்படி இருக்கு? நமக்கே அது இப்போ கிராபிக்ஸ்ல பண்ணிடலாம். 1000 தாமரை போட்டுடலாம், 1000 தாயார படம் போட்டுடலாம். அது அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு இனிமையா இருக்கு. கண்ணுக்கு இனிமையா இருக்கு. புஷ்பங்களை பார்த்தாலே கண்ணுக்கு இனிமையா இருக்கு. புஷ்பமான மென்மையான மனதுடைய தாயார். இந்த தாயாருடைய அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ கோதாஸ்துதிங்கிறது 29 ஸ்லோகம் எழுதினார், பாடல்கள் எழுதினார். அதில் வரிசையா சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு 12வது. இங்க கூட ஒரு வேடிக்கை என்னன்னா 28ன்னு தப்பா கிரீஷ்டாங்க. இன்னைக்கு 27 தானே? என்ன சந்தேகம் வந்துருக்கு, சந்தேகம் வந்துருக்கு. என்னுடைய உறவினர் ஒரு ஊர்ல இருந்து வரப்போறாங்கன்னு சொன்ன. நான் சொன்னேன் நாளைக்கு வரப்போறேன்னு சொன்னாங்க வீட்டுக்கு. நான் சொன்னேன் நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க, அது சொல்லி நான் தயார் பண்ணணும் நீங்க அப்படின்னு. அப்போ இதுதான் தப்பு, நான் ரைட்டு. அதனால அவங்களும் தப்பு தான். ஏன்னா 29 தான் வராங்க. இப்போ இங்க தாயாரை பத்தி, கோதாதேவியை பத்தி நேத்தி ஸ்லோகம் ஒன்று சொல்லல பாடல். அதனால சின்ன என்னுடைய பேத்திக்கு சொல்லி கொடுத்தேன், மனப்பாடம் பண்ணியாச்சு. யூடியூப்ல போடுறேன் அப்படின்னு உடனே மனப்பாடம் பண்ணியாச்சு. யூடியூப்ல போடுறேன் அப்படின்னு உடனே மனப்பாடம் பண்ணிட்டா. 29 மனப்பாடம் பண்ணிட்டா. அதனால அது வெளிநாட்டுல இருந்ததுனால, இங்க இருந்தா சென்னையில தான் இப்ப இருக்கா. ஆனா வெளிநாட்டுல இருந்ததுனால தான் அந்த ஆசை. நமக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது இப்போ யூடியூப்ல இருக்கு. அப்போ 11வது நேத்தி, இன்னைக்கு 12வது. இதுல ஒரு அழகு என்னன்னா, ஒரு பாடல்ல அபின்னு ஒரு வார்த்தை, 2 எழுத்து அபி. இந்த அபின்னா 4 அர்த்தம். ஒன்று கூடன்னு அர்த்தம், தமிழ்ல உம்னு அர்த்தம். அடியாரும் பகவானும் சொல்ற மாதிரி இந்த அர்த்தம். அதனால கூடன்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஈவன் அர்த்தம், அப்படி இருந்தாலும் கூடன்னு ஒன்று அர்த்தம். அப்புறம் ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் இருக்கு, உங்கள் பெயர் சச்சிதானந்தம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்கள் பெயர் சச்சிதானந்தமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அப்பி முன்னாடி போட்டா சரியாப்படும். அதுதான் வேடிக்கை சம்ஸ்கிருதத்துல. அப்படின்னா கூடன்னு அர்த்தம், உம்முன்னு அர்த்தம். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா ஆல்சோன்னு அர்த்தம், அண்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஈவன் அர்த்தம், இருந்தாலும் கூட. ஒரு பெரியவர் கூட உபன்யாசம் பண்றாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 6 மணிக்கெல்லாம். அப்படி அவர் பெரியவர் கூட வந்திருக்கார் அப்படின்னு, இப்படி 4 அர்த்தம். அப்படின்னா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, கேள்வியை ஒரு சாதாரண ஒரு வாக்கியத்தை சொற்றொடரை கேள்வியா மாத்தணும்னா அப்பி போட்டா போகும். நீங்க சௌக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்பி குஷலினஹா அப்படின்னு சொன்னா போதும், நீங்க சௌக்கியமா அப்படின்னு. அது மாதிரி இங்க அது மாதிரி உபயோகப்படுத்துற சுவாமி தேசிகன். இதெல்லாம் ரொம்ப அதிசயமான. இந்த ஒரே வார்த்தையை 10 தடவை உபயோகப்படுத்தினா 10 மீனிங்ல இருக்கு. அப்படி இருக்கணும். திக் தட்சிணாபி பரிபக்திம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத். ஏன் கோதாதேவி அவதாரம் பண்ணார்னு ஒரு காரணம் சொல்றார் சுவாமி தேசிகன். தத்ரைவ ரங்கபதினா, ரங்கநாதனுக்கு ரொம்ப பிடிச்சிருத்தான், அதனால அவருக்கு அவதாரம் பண்ணா. அதனால பகுமான பூர்வம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சமயபுரத்துக்கு அம்மனுக்கு, மாரியம்மனுக்கு இங்கேருந்து சீர் வரிசை போகும், தங்கைக்கு சீர் வரிசை போகும். இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சாங்களா இல்லை முன்னாடி தெரியுமா? இந்த வருஷம் தான் பார்த்தேன். திருவானைக்காக அகிலாண்டு ஸ்ரீராமனுக்கு இங்கேருந்து சீர் வரிசை போடுது. நீங்க பற்றி பார்க்கணும். அதே மாதிரி இது வழக்கமா நடக்கிறது என்னன்னா, வருஷா வருஷம் பத்மாவதி தாயாருக்கு திருப்பதிக்கு இங்கேருந்து சீர்வரிசை போடும். அது ஒரு வேடிக்கை என்னன்னா, மச்சான் என்ன பண்றாரு அங்க, வெங்கடேசன் மச்சான், அவர் அங்கேருந்து சீர்வரிசை ஸ்ரீரங்கத்துக்கு. இதெல்லாம் ரொம்ப, அதாவது நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு காட்டுறதுக்காகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு. நீ வேற தெய்வம், நான் வேற தெய்வம், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்லாம் சொல்லாம அப்படி இங்க நடக்கிறது. அதனால
சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ரங்கநாதன் கேட்டா, நித்ராடு நாபி, நித்ரா நித்திரை, நித்ராடு நாபி நிகிதம் நியத்தம், எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கான் என்ன நடக்கிறது. நிகிதா கட்டாட்சா, தாயாரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாம் பெருமாளுக்கு. முதல் தாயார் மகாலட்சுமி, ரெண்டாவது தாயார் பூமாதேவி, மூணாவது தாயார் நீலாதேவி, இந்த கோதா ஆண்டாள். அதனால ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆர்வமா எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வராளான்னு பார்த்துட்டேன். அவ இன்னொரு உங்களுக்கு விஷயம் தெரியும் என்னன்னு கேட்டா, தாயாருடைய அனுகிரகத்தினால பெருமாள் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கான், தாயார் பக்கத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி ராமாயணத்துல அது ஒன்று உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு 9 மாசம்தான் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா ராவணன் கடத்தி கொண்டு போனான். அப்போ 2 பேர் முகமும் வாடி இருந்து. ஹனுமான் வந்து பிரம்மச்சாரின்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணா, அது எல்லாரும் ஆளுக்கு 2 மனைவியோ 3 மனைவியோ, இல்லை தசரதன் அப்பா வந்து 60,000 மனைவி, அது உங்களுக்கு காரணம் தெரியும். அது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் புது மாப்பிள்ளையா இருந்தாதான் பரசுராமன் அந்த ராஜாவுடைய தலையை சீவ மாட்டேன்னு ஒரு சொல்லியிருக்கார். அதனால என்ன பண்ண, ஒரு கல்யாணம் ஆகி 1 ஆண்டு அது வரலையும் நான் காத்துருப்பேன், 2வது ஆண்டுல தலையை சீவி விடுவேன்ட்டார். ஏன்னா அவ அப்பா ஜமதகினி தலைய கார்த்தவீர்யார்ஜுனன் அவனுக்கு 1000 கை, எம்பெருமான் மாதிரியே. சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத்னு ஒன்னொன்னும் 1000, கண் 1000, திருவடி 1000, தலை 1000, அப்படி ஆதிசேஷனுக்கு தலை 1000 தலை உள்ள ஆதிசேஷன். இப்படி எல்லாம் எல்லாமே நிறைய அதிகமாக 1000கணக்கா. அவ அப்பாவை கொண்டுட்டான். அதனால அவ அப்பாட்ட காமதேனு இருந்தது ஜமதகினிட்ட. அதனால காமதேனுவை கேட்டான், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. இந்த காமதேனுவும் போக முடியாதுன்னு சொல்லி, அது மாடு விட்டப்பட்டாதான் நம்ம வீட்டுக்கு வரும். அதனால காமதேனு ஆசைப்பட்டான் அந்த கார்த்தவீர்யார்ஜுன். பேரை பாருங்க, கார்த்தவீர்யார்ஜுன். இன்னொரு வேடிக்கை கேளுங்க, நடுவில் ஒரு வரி. ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு இந்த செல் இருக்கு, அதை எங்கேயோ வச்சுட்டோம், மறந்து போயிட்டோம், எங்கேயோ வச்சோம்னு தேடுறோம். சமையல் உள்ள வச்சோமா, இல்லை பாத்ரூம்லேயே வச்சு. சில பேர் பாத்ரூம் போகும்போது கையில் வச்சுட்டு போகிறாங்க, பாடிட்டே போகிறாங்க, பாட்டு கேட்டுட்டே போகிறாங்க. அப்படிலாம் வச்சுட்டோமா, வீட்டு வாசலில் வச்சுட்டோமான்னு ஞாபகம் இல்லை. தேடணும், 2 வரி சொல்லணும். கார்த்தவீர்யார்ஜுனோ நாம, அந்த ராட்சசன் பேரை சொல்லணும். கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா, பாகு சகசிரவான், 1000 கை விடும். பாகுன கை, சகசிரம்னு 1000. எஸ் ஸ்மரண மாத்திரேன, அவனை நினைத்தீர்களானால் கதம் நஷ்டஞ்ச லப்யதே. வழியில நீங்க எதையோ ஒரு பொருளை போட்டுட்டு போயிட்டீங்க, பஸ்லயோ இல்லை ட்ரெயின்லயோ இல்லை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டீங்க, அது மாதிரி விட்டுட்டு போனா அது உங்க வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்றாங்க. கதம் நஷ்டஞ்ச லப்யதே. வீட்டுல ஏதாவது தேடணும்னா பொருள் இந்த வரி சொன்னா போதும், எங்கேயும் ஞாபகம் வந்து. அது பாருங்க, ராட்சசன் பேரு சொன்னா ஞாபகம், பெருமாள் பேரு சொன்னா ஞாபகம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் கேட்டேன் ஒரு பெரியவரை, இங்க வந்து முதல்வராக இருந்தார் ஆண்டவன் சம்ஸ்கிருத கல்லூரியில. அவர்கிட்ட கேட்டு, இந்த மாதிரி ராட்சசன் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும், பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். இங்க வந்து ரெண்டாவது பாட்டு மட்டும் பார்த்துட்டு, பிராயேண தேவி பவதி வியபதே ஜயோகாத் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபுஷயோபி பவந்தி புண்ணியாக. புண்ணிய நதிகள், நல்ல ஆறுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா உடனே நீங்க வந்து காவேரின்னு சொல்ல மனசு வராது, கங்கைன்னு சொல்றீங்க. அதனால அந்த வடக்கே இருக்கிற கங்கையும் பாரதியார் ஒற்றுமைக்காக பாடினார். இன்னரு நீர் கங்கை யாருங்கள் யாரே. கங்கை யாரு, யாருக்கு சொந்தம்னா எனக்கு தான் சொந்தம், எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இங்கிதம் மாண்பிது கெதிரது வேறே அப்படின்னு சொன்னார். அப்புறம் உபநிஷதங்கள்லாம் நம்ம நூல்கள் சொன்ன பன்னரும் உபநிட நூலங்கள் நூலே பார்மிசையேதொரு
போலே மன்னும் இமயமலை. இங்கேயோ இருக்கு இமயமலை, நமக்கு அரணாக இருக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறது. அங்க ஒரே பனி கொட்டுறது, -45 டிகிரி இருக்கு. அதுல நம்மளெல்லாம் காக்கிறார் வீரர். அது நாம நன்றியோடு இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு காரணமே லட்சக்கணக்கான வீரர்கள் அங்க பனியில கஷ்டப்படுறாங்க. எங்க உறவினரே கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. இந்த இதுல விமானம் ஓட்டியா இருந்திருக்காங்க. ரொம்ப கையெல்லாம் உறைஞ்சு போயிடும். நாமெல்லாம் போனோம்னா அன்னைக்கே தான் அவ்வளவுதான். அது மாதிரி இங்க அந்த மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீதிடு போர் பிரிதிலையே மண்ணும் அப்படின்னு பாரதியார் பாடினார், ஒற்றுமைக்காக பாடினார். அந்த மாதிரி இந்த கங்கைன்னு சொல்றோம், புனித நதின்னு கங்கைன்னு சொல்றோமா. அந்த கங்கை நதி ஏன் புனிதமாச்சுன்னு சுவாமி தேசிகன் சொன்னார். என்னன்னா கோதாவரினால புனிதமாச்சு. கோதாவரிங்கிறது ஆந்திர பிரதேசம், நம்ம இன்னும் கிட்டக்க வரல. இந்த கோதாங்கிறது பேரு ஆண்டாளுக்கு. அதனால ஓம் பேர்ல பாதி 2 எழுத்து 4 எழுத்துல 2 எழுத்து ஆண்டாள் பேரா இருக்கிறதுனால நீ ஏற்கனவே இருந்த உனக்கு அங்க முன்னாடியே சொன்னேன், அது என்ன கோதாவரி தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னேன் ராமாயணத்துல. அதனால அந்த அந்த குற்றம் போயிடுச்சு, பாபம் போயிடுச்சு. அதனால உனக்கு நல்ல பேர் வந்துடுச்சு. ஏன்னா ஆண்டாள் பேரை நீ வச்சுருக்க. அதுக்காக தான் இப்ப கூட சப்தம் என்ன சொன்னேன், பெருமாள் பேரையும் தாயார் பேரையும் வச்சிருந்தா நாம கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? வெங்கடேசன் கூப்பிட்டோமானால் நமக்கு பாப்பம் எல்லாம் போயிடும். ராமன் பேர் வச்சோம்னால் நமக்கு பாப்பம் எல்லாம் போயிடும். எப்போதுமே இங்க இன்னொருத்தர் ஒரு கண்டுபிடிச்சார், ஆராய்ச்சி பண்ணி. பாடிங்கிறது 13 தடவை இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் பாசுரத்துல. ஒருத்தர் சொன்னா பறைங்கிறது 11 தடவை இருக்குன்னு ஒருத்தர். இப்படி அதாவது ஒரு மாதா அம்மா வந்து கண்டுபிடிச்சாங்க, சென்னையில எழுதியிருந்தாங்க. 11 தடவை பறை இருக்கு, 13 தடவை பாடி இருக்கு. சரி, இங்க வந்து இன்னைக்கு கேதாரகுளம் ராகம். இங்க இன்னைக்கு பாசுரம் கனை திளங்கற்றேருமை கன்று கீரங்கி நினைத்து முலை வழியே நின்று பாசோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ. பனி மேல விழாம இருக்கு தலையில. பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சின்னத்தினால் தென்னீலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய். எழுந்திருக்கிறதுலையும் கத்துறாங்க இவங்க. இனித்தான் எழுந்திராய் இதென்ன பெருரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரும் பாவாய். ஒரு தடவை சொல்லக்கூடிய பாசுரம் தான், ஒரு முறை. 12வது பாசுரம். இந்த பாசுரத்துல தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பார்க்கணும். தொண்டரடிப்பொடி தான் அவருடைய சரித்திரம் கொஞ்சம் சொல்லணும். இந்தூர்காரர், ஸ்ரீரங்கத்துக்காரர், அதனால நிச்சயமா எல்லாருக்கும் தெரியணும். தொண்டரடிப்பொடிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பக்தாங்கிரி ரேணுன்னு பேர். அடியவர்களுடைய திருவடியில் இருக்கிற தூசியை தன்னுடைய தலையிலே தரிப்பவர் பக்தாங்கிரி ரேணு. நாங்கெல்லாம் கடிதத்துல கூட பக்தியா இருக்கிற மாதிரி பக்தாங்கிரி ரேணு கைது போடுவோம். இமெயில் அப்படிதான் கைது போடுவோம். எங்க எழுதினாலும் பக்தாங்கிரி ரேணு. அவர் தொண்டரடிப்பொடி பார்த்து நாமளும் அது மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே அப்போ முதல்ல வந்து கனைத்திளம் கற்றருமை. போன பாசுரத்துல கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அதுவும் பசுமாடு தான். இங்க எரும மாடு. கனைத்திளங்கற்றேருமை, கனைத்து
உங்களுக்கு எருமை கத்துறதை பத்தி தெரியும், அத பாட்டிலேயே சொல்லலாம். கண்ணை திளங்கேருமை அப்படின்னு கத்தும். அது அதனால தன்னுடைய கன்றுக்குட்டியோட போகும். கற்று முன்னாடி கற்றுக்கறவைகள், இங்கேயும் கற்றுதான். கணக்கிலம் கற்றெருமை, கற்றுன்னா கன்றுக்குட்டி. கணக்குது, குதிரை தான் கணக்குன்னு சொல்லுவோம். ஹார்ஸ் நெய்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. குதிரை கணக்கிற மாதிரி எரும மாடு கணக்குது அப்படின்னா, குதிரை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா குதிரை பார்த்துருக்கோமே அப்படின்னா, இந்த ஊர் குதிரை இல்லை. எந்த குதிரை, எந்த ஊர் குதிரை நல்ல குதிரைன்னா அரேபிக் குதிரை. அங்க போகணும். அதுவும் இந்தியாவை சேர்ந்தது தான் அந்த காலத்துல. அதனால கம்போடியா அதெல்லாம் நம்ம ஊர் தான். அது இங்க வந்து பாலின்னு ஒரு இது இருக்கு, தீவு. அதுவும் நம்ம ஊர் தான். அங்க போனீங்கன்னா நம்மளுடைய தெய்வங்கள் சிலையெல்லாம் அங்க இருக்கு. அப்படி இந்த குதிரை எப்படி இருக்குன்னு சொன்னா 6 அடி 7 அடி 8 அடி உயரம். அது மாதிரி எரும மாடு அவ்வளவு உயரம். கனைத்திளங்கேருமை. யாரு எரும மாடுன்னு சொன்னா பசங்களை திட்டுறது ஆசிரியர் அப்படி சொல்லாம, ஆசிரியரே எரும மாடு. இன்னும் நிறைய பால் திக்கா கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், பசும்பால் மஞ்சளா இருக்கும், எருமப்பாடு பால் வந்து வெள்ளையா இருக்கும். இது தயிர் நல்லா இருக்கும், இது தயிர் அவ்வளோ கெட்டியா வராது. நமக்கு சத்து வேணும், பாசனம் பாடுறதுக்கு சக்தி வேணும். அதனால எருமை இப்போ ஆசிரியர் நன்றாக கொழுன்னு இருக்கார், படிப்பு நிறைய படிச்சிருக்கார். அதனால கணைத்துல கற்றெருமை. அவர் கூட இருக்கிறது யாரு? சின்ன பசங்க. இளம் கற்றெருமை கற்றிளம் கனைத்து இளம் கற்று சின்ன மாணவர்கள். எனக்கு கூட அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. நாங்கள் வந்து திருவையாறு அரசர் கல்லூரியில் தான் போய் முதுநிலை பட்டத்துக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இங்கே வந்து எங்களுக்கு எப்போதுமே 18 வயதோடு நிறுத்திடுவோம், அவ்வளோதான். 19 வயதில் 3வது வருஷம் போயிட்டான்னா பிஎஸ்சி பிஇடி பிஎட் அதெல்லாம் போனால் பிகே பிகாம் பிஏலாம் போனால் அதுக்கப்புறம் நாங்களாம் அவனை பார்க்கவே மாட்டோம், அவனும் நம்மளை கண்டுக்க மாட்டான். ஒரு 18 வயசு வந்தாலே அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம்னு ஒரு மனசுல நினைக்கலாம் ஒரு வேலை. அதனால எங்களை நாங்கள் வந்து 17 18 இந்த ரெண்டு வருஷம் தான் பார்ப்போம். இளம் கனைத்திளங் அந்த மாதிரி இளம் மாணவர்களுக்கு மூளை அதிகமாக இருக்கும், நிறைய பிடிச்சுப்பாங்க, நினைவு வச்சுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக எருமை கற்றெருமை. கன்றுக்கு இறங்கி. இப்போ இந்த சின்ன பசங்களா இருக்கிறதுனால இப்போ நீங்க கூட என்ன பண்ணுவீங்கன்னா, சின்ன குழந்தையா இருந்தா ஆசையா கூப்பிட்டு சொல்லி கொடுப்பீங்க. அப்படி கன்றுக்கு இறங்கி, தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு இறங்கி, அதாவது மாடு முதல்ல, 2வது ஆசிரியர், இந்த மாணவர்களுக்கு இறக்கப்பட்டு, நிறைய சின்ன குழந்தையா இருக்காங்க, இப்போ ஆனாவன்னா சரியா வரலன்னா திருப்பி சொல்லி கொடுப்போம். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், மணல்ல முதல்ல ஓம்னு எழுத சொல்லி, பிரணவம் எழுத சொல்லி, விரலை பிடிச்சி ஆசிரியர் இந்த மணல்ல வச்சு அழுத்தி கையில விரல ரத்தம் கூட வந்துடும். இந்த குழந்தை கூட வேண்டாம் படிப்பே வேண்டாம், நான் படிக்கல அப்படின்னு. அது இப்போதான் அப்படிதான் பண்றாங்க. இல்லை, அதனால நோட் புக்கு பேனா எல்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் வச்சு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால சுலபமா கை தட்டுறதோட சரி. அப்படி எதுக்காக சொல்றேன்னா, கன்றுக்கு இறங்கி, எப்போதும் சொல்ற மாதிரி தோல் கன்றுக்கும் இறங்கும் மாடுகள். இதை வைக்கோலால பண்ணி வைத்திருக்கின்ற கன்றுக்குட்டிகளுக்கு கூட இறங்கி அப்பதான் பால் கொடுக்கும். கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற. நினைத்து முலை வழியே எப்பொழுதுமே தாயாருக்கும் குழந்தைக்கும் என்ன உறவுன்னு கேட்டா பாசம்ங்கிறது. இந்த பாசத்தினால பால் நிறைய பெருகும் மாடுகளுக்கு. இந்த நினைத்து முலை வழியே நின்று பால் சோறங்கிற இந்த 4 வார்த்தைகள்ல திருப்பதி சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதில் பாம்பு புற்றுல போய் பசுமாடுகள்லாம் தன்னுடைய பாலை கொடுத்துருந்தது, சொரிந்து கொண்டிருந்தன. அது என்னன்னு விசேஷம் பார்த்தா அங்கே வந்து பத்மாவதி தாயாரும் வெங்கடேச பெருமாளும் அங்கே இருந்தாங்க. அப்புறம் தான் திருப்பதி, திருச்சானூர், கீழே திருப்பதி, மேலே திருப்பதி எல்லாம் அந்த அந்த சரித்திரம் ரொம்ப நேரம் ஆகும். நல்ல சொல்லலை, எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சு. அதில் கனைத்தில் அங்கே நின்று பால் சோற. இப்போ இந்த பால் வந்து
கன்றுக்குட்டிக்கு போதுமானது மேல கறக்கிறதுக்கும் மேல நம்ம நிறைய பாத்திரம் வச்சா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுகள் நிறைய பெரிய பெரிய பாத்திரம் உங்க வீட்டுல இருக்கு, அதையும் முழுக்க நிறைந்துடுது. அதுக்கப்புறம் பாக்கி கொட்டுது பால். அதனால நினைத்து இல்லம் சேராக்கும். இந்த பொண்ணை ஒரு பொண்ணை எழுப்புறாங்க. பெண்ணை எழுப்பும்போது அவங்க வீட்டுல நிறைய எரும மாடு, அந்த எரும மாடு பால் நிறைய இருக்கு. அந்த உள்ள போகும்போதே பாலை வந்து காலால மீச்சு தான் போகும். அப்படி அவ்வளோ இருக்கு. என்ன ஆயிடுச்சு? ஷேராக்கும். நினைத்து இல்லம் சேராக்கும். வீடு பூரா ஷேரா இருக்கு. கால் அலம்பிட்டு தான் உள்ள போகணும், கழுவிட்டு தான் உள்ள போகணுங்கிறது இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம திருப்பி மனம் ஞாபகம் வச்சிருக்கோம். முன்னாடி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கல. இப்போ ஏன்னா வெளியில போடுற செருப்பை போய் காலனியை போய் சமையல் உள்ள எடுத்துன்னு போவீங்களோ? ஏன் எடுத்துன்னு போக மாட்டேங்கிறீங்க? போங்களேன். அப்படி இல்லை, போக முடியாது. ஏன்னா அழுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், சுத்தமா இருக்கணுங்கிறது தெரியும். காலால தான் நமக்கு வியாதி வருங்கிறது. நல்லா கால் கழுவிட்டீங்கன்னா ஜலதோஷம், ஜுரம் எல்லாம் எந்த வியாதியும் வராது. அது அதே மாதிரி இன்னொரு ஊருக்கு போனீங்கன்னா, வெளியூருக்கு போனீங்கன்னா, அங்க எந்த வீட்டுக்கு போறீங்களோ அந்த வீட்டுல ஒரு தண்ணீர் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டீங்கன்னா அங்க அந்த ஊருக்கு சீதோஷ்ண நிலை உங்களுக்கு ஒத்து. இதெல்லாம் ரொம்ப சின்ன ரகசியம். அது வந்து நாம பின்பற்றினா நல்லது. போன உடனே ஒரு தீர்த்தம் கேட்டு வாங்கி சாப்பிடணும் தண்ணீரை. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நீங்க ஒரு மாசம் இருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஒன்றும் ஆகாது. ஒரு குளிர் ஊரா இருந்தாலும் சரி, வெயில் ஊரா இருந்தாலும் சரி. நம்ம வெயிலா இருந்ததுன்னா வியர்க்கும். அந்த வியர்வையினால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜலதோஷம் வர்றதுக்கு இருக்கு. எப்போதுமே ஏசியில உட்காந்தாலும் தப்பு. ஏசியில வெளியில வரும்போது உடனே நமக்கு மாறும். 24 உள்ள வந்தா நமக்கு நல்லா இருக்கும். அப்படி இப்படி நினைத்தெல்லாம் ஷேர் ஆக்கும். இப்ப என்னன்னு கேட்டா, இந்த பெண் வந்து எப்படிப்பட்ட பெண்ணுன்னு பார்க்க போறோம். நற்செல்வன் தங்காய். இந்த நற்செல்வன் யாரு அப்படிங்கிற பொழுது ஒரு சின்ன வேடிக்கை என்னன்னா, ஒரு பெண் இருக்கா, அழகான பெண் இருக்கா. நிறைய இளைஞர்கள் அந்த பெண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா மனசுக்குள்ள நினைச்சேன்னா சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லல. உடனே அந்த அந்த கூட்டத்துல ஒரு பையனை தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்குது, எல்லாரையும் பிடிக்கல. அதனால அண்ணே அப்படின்னு அண்ணேன்னு கூட்டணும் உபயோகப்படுவான் எல்லாரும். அதனால சில பேர் நாம என்ன பண்றோம், அக்கான்னு கூப்பிடுறோம். நம்ம ஏன்னா கிட்டக்க வரக்கூடாதுங்கிறதுக்கு அக்கான்னு அப்படி உறவு கொண்டாடுறோம். மாமன் மகளே மாதிரி. இங்க வந்து நற்செல்வன் தங்காய். தங்கை யாருன்னு கேட்டா ஆண்டாள் தான். இங்க முன்னாடியும் பார்த்ததும் கோவலர்தம் பொற்கொடியேன்னு பார்த்ததும் ஆண்டாள் தான். இவர் அழகா சொன்னாரு, கோவலர்தம் பொற்கொடியேங்கிறது சீதைன்னு சொன்னாரு. எப்படி வேணா, ஏன்னா இப்போ வந்து நீங்க சீதைங்கிறது யாரு, மகாலட்சுமி. இப்போ கோதா ஆண்டாள் யாரு, மகாலட்சுமி. யாரு, பெருமாள் தான் கணவன். இப்படிலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒண்ணு அங்கங்கே ஒரு தெய்வத்தை நாம நினைத்தெல்லாம் சேராது. மேல தலை மேல மார்கழி மாசத்துல, இந்த மார்கழி மாசத்துல பனி கொட்டுது. அதனால மேல ஜில்லுன்னு இருக்கு, தலை குளிர்ச்சியா இருக்கு. கீழே காலில் இந்த எரும மாட்டு பால் ஜில்லுன்னு இருக்கு. எரும மாட்டு சூடாவா இருக்கும், எல்லாம் கீழே கொட்டிட்டு. அதனால ஜில்லு, கீழே ஜில்லு. மேலையும் ஜில்லு, கீழையும் ஜில்லா இருக்கு, மனசுலயும் ஜில்லா இருக்கு. ஏன்னு கேட்டா மனசு வந்து எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறது, திவ்ய தம்பதியை நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால மனசும் குளிர்ச்சியா இருக்கு. மேல ஒரு குளிர்ச்சி, மனத்துல ஒரு குளிர்ச்சி, கீழே ஒரு குளிர்ச்சி. அப்படி நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் யாருன்னா தான் சொல்றேனே, நப்பின்னைங்கிற பொண்ணு, கும்பன்கிற யசோதாயினுடைய அண்ணனுடைய பொண்ணு. அவளுக்கு எல்லாரும் அண்ணங்கள் இல்லையா? ஊர்ல இருக்கிற ஊரெல்லாம் நமக்கு அண்ணா இல்லையா? நம்ம எப்போதுமே அப்படிதான் கூப்பிடுவோம். நாங்கள் நம்மளை மாதிரி கொஞ்சம் வயசானவங்கன்னா தம்பின்னு கூப்பிடுவோம். அப்பதான் உதவி செய்வான் இல்லையா? இன்னும் இங்க வாடா அப்படின்னா உதவி செய்ய மாட்டான். தம்பி அப்படின்னா உடனே தம்பின்னு கூப்பிட்டாரு. நல்ல வேலை சொத்து கேட்காம இருக்கேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். தம்பி அண்ணன் சொன்னேன். அப்புறம் பாதி சொத்து கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் அக்கா தங்கையெல்லாம் கேட்குறாங்க அண்ணன் தம்பியுடைய சொத்தை, அப்பாவுடைய சொத்தை
இல்லாட்டா கோர்ட்டுக்கு போயிடுறாங்களா. நற்செல்வன் தங்காய். நற்செல்வன்கிறது யார் அந்த ஊர்ல கோகுலத்துல ஏதாவது ஒரு இடையன்னு எடுத்து ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் நற்செல்வன், இப்போ நற்செல்வன்கிறது எம்பெருமான் தான். அப்போ தங்கைங்கிறது மாரியம், சமயபுரம் மாரியம் அப்படின்லாம் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல் இவங்கெல்லாம் தங்கை, நல்ல நற்செல்வன் தங்காய். அப்போ இந்த மாணவர்கள் இருக்காங்களே, இந்த மாணவர்கள்ல உறவு கொண்டாடுறார் ஆசிரியர். எனக்கு உறவினர் அந்த பையனுக்கு நன்றாக சொல்லிக் கொடுப்பேன். எப்போதும் ஒரு உண்டு பாசங்கிறது உண்டு. நம்ம உறவினர் பையன் நல்ல உயர்ந்து வரணும், நல்ல படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா பண்ணணும். அதுக்காக அது நற்செல்வன் தங்காயின்னு இந்த மாணவனை கூட்டம். ஒருத்தர் ஒரு மாணவனை சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் எல்லாமே பையனா பிறந்ததுன்னு வச்சுங்க, இந்த குழந்தைய என்னடி வாடியுமோ பேரை சொல்லி என்னடி வாடியுமோ. அப்புறம் பொண்ணு தான் இருக்கு பையன் பிறக்கலைன்னா என்னடா வாடா மாற்றி சொல்லுவோம். அந்த இது பேரை சொல்லி வாடா அப்படின்னு. அப்படி அது மாதிரி நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ, தலையில பனி, தலையில பனி இருக்கு, மனசுல ஒரு குளிர்ச்சி இருக்கு, கீழே ஒரு குளிர்ச்சி இருக்கு, கால் பால்ல நிற்கிறோம், அதனால தயவுசெய்து சீக்கிரமா பனித்தலை வீழ. இப்ப ஏற்கனவே பார்த்தோம் நின்முற்றம் புகுந்துன்னு பார்த்தோம். நின்முற்றம் புகுந்து பிள்ளையே வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி இங்க வந்து நின் வாசற்கடை பற்றி, வாசல்ல தான் நிற்கிறோம். இந்த பொண்ணு வாசல் கதவை திறக்கல, கெட்டிக்காரி, அதனால தாப்பா போட்டு வச்சிருக்கா. அதனால நில் வாசற் கடை பற்றி. இப்போ அந்த பொண்ணு வந்து கண்ணனுடைய பக்தை, கண்ணனுக்கு இறைப்பற்று உடையவள். அதனால இது ஏதாவது ஒரு அதிர்ச்சி கொடுத்தாதான் எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லி வேற தெய்வத்தை சொல்லிப்பானா கோபம் வருமோ அப்படிங்கிறதுக்காக. முன்னாடியே உங்களுக்கு தெரியும் கள்ளச்சகடம் கலக்கள் இயக்காலோச்சின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேய்முலை நஞ்சுண்டுன்னு ஒரு அதிர்ச்சி பார்த்தோம். பூத்தனாங்கிற கொன்றவன் அவன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு அதிர்ச்சி. அடுத்த அதிர்ச்சி கள்ளச்சகடம் சகடாசுரன் ஒரு வந்தான், அவனை அழிச்சார் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தோம். அது மாதிரி ஒன்னொன்னும் அதிர்ச்சியை கொடுக்கும்போது இது இந்த ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இதுல ஒரு அதிர்ச்சி என்னன்னா இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவோம். என்ன, ராமனை பத்தி பாடம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினத்தினால் ராமனுக்கு கோபம் வருமா அப்படின்னு கேட்டா வராதுன்னு தான் தெரியும். என்ன அவரை இது பண்ணாலும் என்கரேஜ் பண்ணாலும் இது வராது, ஊக்கப்படுத்தினாலும் கோபம் வராது. அப்படி ராமன் என்ன பண்ணா, சின்ன வயசுல ஒரு குறும்பு பண்ணான், உங்களுக்கு தெரியும். அது மந்தரான்னு ஒரு பெண் வேலைக்காரி, பணிப்பெண் சொல்றோம். கேகய தேசத்திலேருந்து பிறந்த வீட்டிலேருந்து கைகேயி கொண்டு வந்தா. அவன் தான் கைகேயை வரன் கேட்க சொன்னான். ஒரே இரவில் அவளுடைய மனதை மாற்றினான். அப்புறம் ராமனை காட்டுக்கு போக வச்சா. அதனால அவளை கண்டா ராமனுக்கே கொஞ்சம் கோபம். என்னது 14 வருஷம் காட்டுக்கு போனவன் ஒரு குறும்பு பண்ணலாம், பிராங்க்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வில்லு எடுத்தான், அம்பு வச்சான், சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டான். அந்த ஒரு அம்பு நுனியில ஒரு மண் உருண்டை வச்சான். இந்த மண் உருண்டையை அவன் முதுகுல அடிச்சான். ஏன்னா முதுகு கூனின்னு பேர் வரும். அதனால மந்தரான்னு பேராலே தமிழ்ல சமஸ்கிருதத்துலயும் என்ன அர்த்தம்னா மனசும் கூணு முதுகும் கூணு. மனசுலயும் கெட்ட எண்ணம், முதுகும் கூணா இருக்கும். அப்படி அடிச்ச உடனே அவ கோபம் வந்தது அவளுக்கு. கோபம் வராதா? மண் உண்டை படிச்சா வலிக்காது, மண் உண்டை முதுகுல பட்டு உடஞ்சிரும். இருந்தாலும் அவளுக்கு கோபம் வந்து இந்த மாதிரி ராஜா புள்ள அடிக்கிறானேன்னு கோபம் வருது. கைகேயியுடைய பிள்ளை நாம வளர்த்த பிள்ளைன்னு அந்த மாதிரி. கைகேயி ராமனை வளர்த்தா, தெரிஞ்சு வச்சுக்கணும். கௌசல்யா பரதனை வளர்த்தான். மாற்றி மாற்றி அப்படி வந்து தாய் பாசங்கிறது என் வீட்டு குழந்தை, என்னுடைய குடும்பம் அப்படிலாம் இல்லாம இன்னொருத்தர் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிறது பழம். அப்படி கைகேயிட்ட ராமன் ரொம்ப அன்பா இருந்தான். அதனால கௌசல்யாட்ட பரதன் அன்பா. இதெல்லாம்
பாசம் மாற்றினதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் அந்த தாயெல்லாம் இருந்தாங்க. மாற்றான் தாயின்னு கிடையவே கிடையாது அந்த காலத்துல. அந்த கொடுமை சித்தி கொடுமைங்கிறது கிடையாது. ஆனா கைகேயி கொஞ்சம் சித்தியா இருந்து கொடுமை பண்ணதாக சொல்லுவாங்க. இருந்தா கூட அவ எதுக்காகன்னா ராவணனை கொல்றதுக்காக ராமன் அவதாரம் எடுத்திருக்கிறான். அதனால காட்டுக்கு போகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுத்தும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இங்க பரதன் நச்சல்வன் தங்காய் பனித்தலை வீழ் நின்வாசல் கடை பற்றி சினத்தினால், சினம் கோபம் வருமா ராமனுக்குன்னு கேட்டா கோபம் வரல. ஏன்? சமுத்திரராஜனுடைய சரணாகதி பண்ணா, கடல் அரசனை காலில் விழுந்து சேவிச்சாம நமஸ்காரம் பண்ணா, 3 நாளா வரல. கோபம் வரல, வரலையே. 3 நாள் வரையும் கோபம் வரல. 3 நாள் கோபம் இல்லாம இருப்பாங்களா ஒருத்தர்னா அது அதிசயம். படுத்துக்கிட்டு இருந்தா சாப்பிடலன்னா நமக்கு கோபம் வரும் தெரியுமா? வீட்டுல பசின்னா உடனே கோபம் வரும், திட்டுவோம் மற்றவங்க. எதுக்கோ சரி பசிக்கிறதான்னு அப்புறம் மற்றவங்க கேட்ட ஒரு பாடுதான், ஓ அதனால்தான் கோபம் வருதுன்னு. கோபத்தை அடக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது குரோதமா ஆகக்கூடாது. மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் செய்யும்படியாக கோபம் வரக்கூடாது. கோபப்படலாம், கொஞ்சம் கொஞ்சம் கோபப்படலாம். அது எப்போ கோபப்படணும், எங்க கோபப்படணும்லாம் சாஸ்திரம் இருக்கு. அப்படி இங்க கடை பற்றி சினத்தினால் கோபம் வரவழைச்சுட்டான் சமுத்திரராஜன். 3 நாள் வராதனால கையில வில்லு கூட இல்லை ராமன். அதை லக்ஷ்மணன்ட்ட கொடுத்து வச்சிருந்தான். அதனால லக்ஷ்மணா வில்ல எடுந்தான். அப்ப சமுத்திரராஜன் சரணாகதி சினத்தை வரவழைத்துக்கணும். அதுதான் ராமனுடைய நல்ல குணம். அதே மாதிரி ராவணனோட போரிடும்போது கூட எத்தனையோ கஷ்டங்கள் வானர சேனை அனுபவித்தா கூட, குரங்கு அனுபவித்தா கூட கோபம் வராம இன்று போய் நாளை வாழ்னு சொன்ன ராவணனை பார்த்து. அப்படி கோபம் வராம எப்படி தடுக்க முடியும்னு பார்த்துன்னு கடைசி வரையும். அதுக்கப்புறம் முடியலன்னு உடனே கோபம். அதுக்கப்புறம் அதே மாதிரி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. தென்னிலங்கை அப்போ வட இலங்கைன்னு ஒன்று இருக்கான்னா, அதே ஊர்லயே இன்னைக்கு இந்த பாசுரத்துல திவ்ய கஷேத்திரம் எதுன்னு பார்த்தா நம்முடைய பாரத தேசத்துல இருக்கிற 106 திவ்ய கஷேத்திரம். அது தவிர ஆச்சாரிய அபிமான கஷேத்திரம், அப்புறம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இலங்கையும் ஒரு கஷேத்திரம் இந்த பாசனம். இப்பவும் நம்ம இலங்கைக்கு எல்லாரும் டூர் போறாங்க, சுற்றுலா போறாங்க. அங்க போய் சீத்தை இருந்த அசோகவனத்தை பாக்குறாங்க. அப்படிலாம் கழிச்சுட்டு போறாங்க. நிறைய பேர் அழிச்சுட்டு போய் காட்டுறாங்க, இந்த இடத்துல ராமாயணம் நடந்தது, கதை நடந்தது அப்படின்னு. ஸ்ரீலங்காவுக்கு அயோத்தியிலேருந்து நடந்து போனான். சினத்தினால் தென்னிலங்கை. அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, சிங்கத்தை அதனுடைய குகையில போய் சந்திக்கணும், அதுதான் வீரம். எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இங்க பேட்டைக்கு நான் தலைவன் சொல்லக்கூடாது. இது இல்லாம ராவணன் இருக்கிற ஊருக்கு போய் தென்னிலங்கை கோமானை, கோமான் அரசன், நல்ல தமிழ். தொண்டடி பொடியாழ்வார் அதை எடுத்துட்டு அந்த கோமானைங்கிறதுக்கு பதில இலங்கை அரசனை போட்டார். அரக்கனை, இலங்கை அரக்கனைன்னு வார்த்தை போட்டார். அதனால தொண்டரடி போட்டார். கோமானை செற்றன அதுக்கு தண்டனை கொடுத்தனர். கோமானை செற்ற. மனத்துக்கு இனியான். இந்த எல்லாரும் சேர்ந்து வாசல்ல வந்தவங்க எல்லாம், வாசல்ல நிக்கிறவங்க எல்லாம் மனத்துக்கு இனியான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ராமன் எனக்கு ரொம்ப இனியவன், நண்பன் அப்படின்னு வச்சு மற்றவங்க எல்லாம் எதிரின்னு ஆயிடும். கிருஷ்ணன் இனியவன் இல்லைன்னு ஆயிடும். கோவம் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு. அதனால எழுந்து வரப்போறான். இருந்தாலும் எழுந்து இன்னும் வரல. அதனால மனத்துக்கு இனியானை பாடவும் ராமனை பாடுவதற்கு வாங்கும். ராமனை பாடம். ராமனை பாடுறதுன்னா எங்க அப்பா திரு தகப்பனார் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் பாட்டுக்கு ராமாயணம் படிப்பார், காலில் விழுந்தது நான் மனப்பாடம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ராமன் 2 எழுத்து சொன்னா நம்முடைய மனது இனிமையா இருக்கு. முன்னாடியே சொல்லிருக்கோம் ராமங்கிற வார்த்தைக்கு என்ன இனிமைங்கிறத. அதனால
கூஜந்தம் ராமராமேத்தி, ஒரு குயில் வந்து ராம ராமன் கூவுகிறது. அது எந்த குயில் கேட்டா வால்மீகி என்ற 24,000 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. நல்லவேளை 100 கோடின்னு 100 கோடி இருந்தது, அதை நமக்கு கொடுத்திருந்தா படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நல்ல 24,000. எப்படி இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து பெருமாளை சேவிக்கிச்சு, நேரம் தான் சேவிக்கணும். ஆமா, ஸ்ரீமதி ருக்மிணி அம்மாள் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. பெண்ணும் பெண்ணுக்கு குழந்தையும் அவட வந்திருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சி வீட்டில் இருக்கிற சுப நிகழ்ச்சியெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க என்னை பற்றி சொல்ல வேண்டாம்னாங்க. அது இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் இல்லையா. எம்ஃபில் சம்ஸ்கிருதத்தில் எழுதினாங்க. எல்லாரும் தமிழில் இங்கிலீஷில் எழுதலாம், டிகிரி வாங்கலாம். ஆனால் சம்ஸ்கிருதத்திலே எழுதினாங்க. எனக்கு தெரிஞ்சவற்றை வாங்கினாங்க. பொண்ணு அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து கேட்குறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு பாலோல ராகவன் பாருங்க, ரொம்ப அழகான. மான்னா மகாலட்சுமி, பாலோலன்னா நரசிம்மன். ராமனையும் சேர்த்துட்டாங்க பாருங்க, பாலோல ராகவன் சேர்த்துட்டாங்க, நரசிம்மனையும் ராகவன். அழகா ரொம்ப நகையாச்சுன்னா உட்காந்துருக்கணும், எழுந்து போடுவாங்க. அதனால இன்னைக்கு ஊருக்கு போறாங்க, அதனால வந்து சொல்லிட்டு சொல்லா இது நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம போறதுன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படிலாம் வேடிக்கை, அதனால சொல்லிட்டு போறவங்க நல்லா. இதுல அந்த ஆரம்பத்துல பாராயணம், ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்துல சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். ஹனுமானை பத்தி நிறைய சொல்லுவோம். ஹனுமானை பத்தி நடுவில் சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் நிறைய, தசரதனுக்கு 60,000 மனைவிகள், அப்புறம் 3 பட்ட மகிழ்ச்சிகள், இப்படிலாம் இருக்குச்சே. பையன் மட்டும் இப்படி ஏகபத்தினி விரதனா இருக்கானே அப்படின்னு நினைச்சு பார்த்து ஹனுமான் பார்த்தா, என்னது ஒரே ஒரு பொண்ணுக்காக கவலைப்படுறீங்க, உன்னுடைய மனைவி மைத்திலிக்காக கவலைப்படுறீங்கன்னு மனசுல நினைச்சான். அப்புறம் சீதையை போய் அசோகவனத்துல தங்கி ஸ்ரீலங்கால போய் பார்த்தான். பார்த்த உடனே அவன் சொன்னா, ராமனுடைய ஹிருதயம் வஜ்ராயுதத்தால் ஆனதா அப்படின்னு கேட்டான். ஏன்? அப்பவே அவர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணுமே, எப்போ ஒரு சீதையை ஒரு நிமிஷம் புரிந்தானோ அப்ப வந்திருக்கணுமே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவி வைத்துக்கொண்டு உயிரோடு இருக்கானே அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி சொன்னான். ஹனுமான்ங்கிறது பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணி அனுபவமே கிடையாது. அப்படி சொன்னான். அப்படிங்க சொல்லும் பொழுது திருப்பி ஞாபகப்படுத்தின, இந்த பனித்தலை மின்வாசம் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். மனத்துக்கினியான் நிறைய சொல்லலாம். ஒரு பக்ஷி, அது வந்து ஜட்டாயு. இந்த ஜட்டாயு பக்ஷி தசரதனுக்கு நண்பன். தசரதனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நண்பன். கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நண்பன். ராமனுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நண்பன். இவன் ராவணன் ரொம்ப கொடியவன், அவன் மனத்துக்கு இனியவன் இல்லை. அவன் என்ன பண்ணா, கௌசல்யா கல்யாணம் பண்ணிக்கணும். யாரு ஏதாவது ஒரு பொண்ணுன்னு சுயம்பரம் வந்ததுன்னா உடனே கல்யாணம் பண்ணு அவன் நினைச்சான். மந்தோதரி தன்னுடைய மனைவி அவனை பார்த்து சொன்னான், நான் ரொம்ப அழகா இருக்கேனே, என்னை விட்டுட்டு ஏன் இன்னொரு பெண்ணை பார்க்குறீங்கன்னு அவ கேட்டு பார்த்தா நடக்கலை. அதனால யமனை தானாக வரவழைத்து கொண்டவன். அப்போ தசரதனுக்கு கல்யாணம் அவனுக்கு தெரியாமல் ஆயிடுத்து, ராவணனுக்கு தெரியாமல் ஆயிடுத்து. கௌசல்யே தசரதனுக்கு மனைவி ஆயிட்டா. உத்தரகாண்டம் இது ராமாயணத்தில் உத்தரகாண்ட கதை நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம பாராயணமும் பண்ண மாட்டோம். அந்த ஆபத்து வந்துடுத்து ராவணனுக்கு. தசரதனுக்கு ஆபத்து ஒன்று. இந்த தசரதனை கொன்று விட்டு கௌசல்யை திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான்.
அதனால அந்த தசரதன் என்ன பண்ணா, கௌசல்யோடு எழுந்து ஒரு படகு ஏறி சமுத்திரத்துக்கு போயிட்டான். வரமாட்டான்னு நினைச்சு போயிட்டான். அப்போ படகு மேல ராட்சசன் பறந்து வந்து துரத்துறான் கௌசல்யாவையும் தசரதன். அப்போ ஜட்டாயு வந்து காப்பாத்து. அப்பவும் ஜட்டாயு வந்து காப்பாத்துது. ராமனுடைய அம்மாவையும் காப்பாத்துது, ராமனுடைய மனைவியும் காப்பாற்ற முயற்சி பண்ணு. ராவணன் அழைத்து கொண்டு போறான், கடத்தி கொண்டு போறான் சீதையை. அப்போ ஜட்டாயு ராவணனோட சண்டை போட்டு அவனுடைய தேரை உடைச்சிட்டு அதனால தேரை வந்து அப்படியே பறக்கும் தேரை அவனுக்கு. ராவணனுக்கு, ராட்சசனுக்கு எல்லாம் முடியும். கடவுளுக்கு எப்படி முடியுமோ ராட்சசனுக்கு எல்லாம் முடியும். அவ்வளோ தபஸ் பண்ணி வலிமை பெற்றவன். உடைச்ச உடனே இவன் கோபம் வந்துடுது. இன்னும் உங்களுக்கு ராமாயணம் படித்தா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். சீதையினுடைய தலை முடியை பிடிச்சு தூக்கு. என்ன தேர் இல்லை, முன்னாடி மடியில் உட்காந்து வச்சிருந்தான். அப்புறம் தலைமுடியை, ஒருத்தருடைய தலைமுடியே பிடிக்கூடாது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அதெல்லாம் தூக்கிட்டான். தூக்கி அது கோவம் இவனுக்கு இன்னும் ரொம்ப. ஜட்டாயு கஷ்டப்பட்டு சண்டை போட்டான், 2 இறக்கையும் வெட்டிட்டான், கீழே விழுந்து. அதனால ஜட்டாயு பறவை கடைசி உயிர் துடிச்சு கொண்டிருக்கிற பொழுது ராமன் பார்த்தான். இந்த மாதிரி ராவணன் தான் உன்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போயிருக்கிறான் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அது உயிர் விட்டது. ராமனுக்கு என்ன ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சதுன்னு கேட்டா, அப்பாவுக்கு கூட அந்திம காரியம் செய்ய முடியவில்லை, பித்ரு காரியம் செய்ய முடியவில்லை, பரதன் தான் செய்தான். அது மாதிரி இல்லாமல் ஒரு பட்சிக்கு, பறவைக்கு போய் அவன் அந்திம காரியம், ஈமச்சடங்கு செய்தான். இதுதான் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் ஒரு வயதான பெண்மணி, சபரின்னு பேரு. இந்த சபரி ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கிறாள் ராமன் வரவை எதிர்பார்த்து. அங்கே அந்த அவ வந்து ஆச்சாரியனுக்கு எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தாள், தொண்டு செய்து கொண்டிருந்தாள். அதனால என்ன பண்ணா, ராமன் மனத்துக்கு ஞானாக என்ன பண்ணா, உங்களுக்கு தெரியும், அது சபரிக்கு வந்து அப்பப்போ பழங்களை பறித்து, மரத்திலிருந்து நல்ல பழங்களை பறித்து, அந்த நல்ல பழங்கள் கெட்ட பழங்கள், மாம்பழம் வந்து ஒன்று புளிக்கும் ஒன்று நல்லா இருக்கும். அப்படி அந்த வண்டு தொலைச்ச மாம்பழம் இனிப்பா இருக்கும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த வண்டு உயிரோடு இருக்கும், வெளியில வரும், நீங்க எடுத்து சாப்பிடும்போது. அந்த மாதிரி பழங்களை எடுத்து சில பேர் ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, கடித்து கொடுதான். அது கடித்தெல்லாம் கொடுக்கல, ஒரு மரத்தை பழத்தை எடுப்பா, அது வந்து அந்த மரம் பழம் இனிமையா இருக்கான்னு கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து அந்த பழத்தை வைத்துக்கொண்டு ராமன் வருவானான்னு எதிர்பார்த்துருந்தான். அப்பதான் ஒரு நாள் வந்தான். அது வரையும் அப்புறம் அழுகின பழத்தெல்லாம் கொடுக்கல, நல்ல பழத்தை கொடுத்தா. அதனால சபரிக்கு அப்போ ராமன் வந்து மனுஷனா என்னவா இருந்தா, பகவானா. நான் உன்னுடைய திருவடியை சேவிக்கத்தான் வந்தேன்னு அந்த பெண்மணி சொன்னா. ராமன் சொன்னா, நீ எங்க போகணும்னு நினைக்க, வயசாகிடுது, நீ மோட்சம் போகணும்னு நினைக்கிறேன், மோட்சம் போகணுமான்னு கேட்டான். இல்லை, மோட்சம் போகணும்னா என்னுடைய ஆசிரியர் எங்கே இருக்காரோ அந்த உலகத்துக்கு போகணும்னு சொன்னா. அதனால குரு லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டான். இது எப்படி திடீர்னு ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு பெண்மணியை போய் மேல இருக்கிற உலகத்துக்கு அனுப்ப முடியும்? அப்போ பகவானா. அதே மாதிரி ஜட்டாயுக்கும் அதே மாதிரி தான். ஜட்டாயுக்கும் மோட்சம் கொடுத்தான்னு தான் சொல்லுவான். தன்னுடைய வைகுண்டத்துக்கு இருப்பிடத்துக்கு ஜட்டாயு அந்த பட்சியை ராமன் அனுப்பிச்சான். அப்போ யாரு ராமன்? மனுஷன் இல்லை, பகவான். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். முன்னாடியே பார்த்தோம், கதவை தர, வாயத்தர, பதில் சொல்லு, வரமாட்டேன்னு சொல்லு, வரேன்னு சொல்லு, உடனே வரேன்னு சொல்லு, அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொல்லு, ஏதாவது பதில் சொல்லல. அதனால மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வாசலும் திறக்கல, வாயும் திறக்கல. அதனால இங்கே ராமனை பாடுவோம் வான்னு. அதனால பாடவும் நீ வாய் திறவாய். சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகு என்னன்னு கேட்டா, வாய்ங்கிற சம்ஸ்கிருதத்துல மொழியில அந்த வாய்ங்கிற வார்த்தை இல்லை, பதம் இல்லை. முகம் இருக்கு, வதனம் இருக்கு, ஆசியம் இருக்கு, ஆனனம் இருக்கு, எல்லாமே. இதே இந்த 4 பதங்களையே என்ன பண்றோம், வாய்க்கும் உபயோகப்படுத்தும். முகம்னா வாய்க்கும் உபயோகப்படுத்தும். தமிழ்ல மூஞ்சின்னு இருக்கு, அது இல்லை. மூஞ்சிங்கிறது நல்ல தமிழ் இல்லை. அதனால அது மாதிரி வாய்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல கொச்சை மொழி. அதனால அது சம்ஸ்கிருத மொழி தான், ஆனா கொச்சை மொழி. நம்ம வழக்கமா பேசுற மாதிரி, வீட்டில் பேசுற மாதிரி. ஒரு இலக்கிய
மேடையில் பேசுறது மாதிரி இல்லாமல் வீட்டில் பேசணும். அதனால நீ வாய் திறவாய், திறவாய், வாய் திறவாய். அதனால இனித்தான் எழுந்திராய், வாது எழுந்துரு, ராமனை பாடுறதுக்காவது எழுந்துரு. இனித்தான், நீ என்ன சொல்லாத, இனி மனத்துக்கு இனியான்னு சொன்னீங்க. இப்ப இனித்தான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியாச்சு, இறந்த காலத்துல சொல்லியாச்சு. அப்ப ராமன் ஒரு காலத்துல இனித்தான், இப்ப கிருஷ்ணன் இனிக்கிறான். இப்ப நாம துவாபர யுகத்துல இருக்கோம், நீங்கெல்லாம் கிருஷ்ணனை துதிக்கிறீங்க. அதனால கிருஷ்ணன் இனிக்கிறான். அதனால இனித்தான் எழுந்திராய். நேற்று கேட்டோம், எற்றுக்குறங்கும் பொருள்னு கேட்டோம். நீ எதுக்காக தூங்குற? காரணம் என்ன? ஒரு நல்ல காரணம் இருக்கா, நல்ல லட்சியம் இருக்கா, நோக்கம் இருக்கான்னு கேட்டோம். இன்னைக்கு வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய், இது என்ன பேருறக்கம். கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானு, அந்த பெருந்துயில்ங்கிறது இங்க பேருறக்கம், பெரிய தூக்கம். மீளா தூக்கங்கிறது அது வேற, நீளமான தூக்கம். அப்படி இல்லாமல் இங்க தூக்கம் இல்லாமல் எழுந்துரு. தூக்கம் இல்லைன்னு சொன்னா கலக்கம் இல்லாமல் எழுந்துரு. மாடிப்படியில நடந்து ஜாகிரதையாவான்னு அப்ப சொன்னோம். தேற்றமாய் திறவேலோர் எம்பாவான்னு சொன்னோம். இங்கே இனியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய், இது என்ன பேருறக்கம். இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் அவ கேட்டா எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்டா, அதனால எல்லாரும் நின்முற்றம் புகுந்துன்னு அப்ப பார்த்தோம். இப்ப என்ன சொன்னாரு, அப்ப எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், நீ எழுந்துருன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா, உனக்கு வெக்கமா இல்லையா? எல்லாரும் எழுந்து வந்துட்டோம். அது மட்டும் இல்ல, எழுந்து வந்த பெண்கள் இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அனைத்தில்லத்தாரும் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு நீ தூங்கு மூஞ்சின்னு. அப்படி சொன்னாதான் புரியும் அது. எழுந்துருன்னு சொன்னாங்க. இதே ஆச்சாரியன் இந்த மாதிரி சில இளம் மாணவர்களை வீட்டுல இதுல பார்த்துருப்பாங்க, வகுப்புல தூங்கி வழிவாங்க. கேட்டா 12 மணிலையும் பாடம் படிச்சேன்னு போய் சொல்லுவாங்க. ஆனா டிவி பார்த்து, ஆனா அப்படி காலையில வரும்போது இப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் காலை கல்லூரி, மத்தியான கல்லூரி, மாலை கல்லூரி அப்படிலாம். இப்போ புது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு கல்வித்துறையில. மாணவர்கள் ஜூன் மாசத்துல அந்த 12வது வகுப்பை படிச்சுட்டு முடிச்சுட்டு கல்லூரி சேரலான்னு வந்திருக்கு. ஜனவரிலையும் கல்லூரி சேரலான்னு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கல்லூரி சேரலான்னு வந்திருக்கு. குழிக்கிறாங்க இப்போ. அதனால எத்தனை ஒரே கல்லூரியில் 4 கல்லூரி நடத்தணும், 4 ஷிஃப்ட் நடத்தணும், ஷிஃப்ட் படி நடத்தணும். அப்படி எங்களுக்கே ஷிஃப்ட் 2ன்னு பேர். எங்க கல்லூரியில் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 தான் பேர். இன்னெல்லாம் காலை கல்லூரி மாலை கல்லூரி சொல்லிட்டு அப்புறம் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட். அப்புறம் இன்னொன்று அன்எய்டட் எய்டட் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். காசு கொடுக்கப்பட்டது, காசு அப்படி எல்லாம் சொல்லினா அந்த மாதிரி இப்போ அது குழப்பங்கிறாங்க எல்லாரும். ஏன்னா அடுத்தது என்னன்னா, இந்த பையங்கள்லாம் குழந்தைகள்லாம் இந்த செப்டம்பர்ல பரீட்சை பாஸ் பண்ணிட்டு ஜனவரியில சேர்ந்துடும். அது ஒண்ணு. அது மாதிரி அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 2 டிகிரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி முடியும்னு தெரியல. 4 வருஷம் டிகிரி. இப்போ இந்த வருஷத்துல 25ல 4 வருஷம் டிகிரி. 4 வருஷத்துல 2 வருஷம் 2 டிகிரி பண்ணலாங்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடியே அது உண்டு, 2 பிஜி பண்ணலாம். முதுநிலை பட்டதாரி ஆகணும்னா, முதுகலை பட்டதாரி ஆகணும்னா 2 ஒரே சமயத்துல. எப்படி முடியும்னு தெரியல. அவ்வளோ கெட்டிக்கார பசங்களா இருந்தா கல்லூரிக்கே வர வேணாம், வீட்டிலேருந்தே உட்காந்து படிக்கலாம். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இந்த ஊர்ல தன்னுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய குழந்தைகளை இந்த ஊர்லயே இந்தியாவிலேயே படிக்கிறாங்க, வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறாங்க. எல்லாம் வெளிநாட்டு படிக்கிறாங்க, அப்படி படிக்கிறாங்க. அதனால படிக்க முடிஞ்சா அப்படி படிக்கலாம். அந்த காலத்துல திண்ணை பள்ளிக்கூடம்னு எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா, பள்ளிக்கூடம் போகாமையே ஒரு இப்போ உண்டு. இந்த நான் சொன்ன இந்த வேத பாடசாலைகள்லாம் இங்கே இருக்கு. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷு, மேத்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க. அவங்களுக்கு 8வது பரீட்சையை அவங்களே பிரைவேட்டாக எழுத சொல்லுவாங்க. ஹையர் செகண்டரி அது எழுத சொல்கிறாங்க, பரீட்சை எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 10வது 11 12, இப்போ 10வது 11 12 எக்ஸாமே கிடையாது.
ரொம்ப ரொம்ப சௌகரியம், படிக்கவே வேணும். அப்படி அது மாதிரி இளம் மாணவர்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறார் ஆசிரியர். அனைத்தில்லத்தாரும் அறிந்தவர்னா சாதாரணமா ஒருத்தருடைய மாணவனுடைய ரேங்க்கு மார்க் எல்லாம் குறைச்சலா இருக்குன்னு சொன்னா, மதிப்பெண் குறைச்சலா இருக்குன்னா அப்பா அம்மாவுக்கு சொல்லி விடுவாங்க. எங்கள் காலையில் ஒரு போஸ்ட் கார்டு போடுவாங்க, அப்பா அம்மாவை கூப்பிடுவாங்க. இப்போ வந்து என்னென்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான் பையன். போஸ்ட்மேன்ட்ட போய் அந்த கார்டை வாங்கணும், இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அந்த கார்டு. அதனால் மாணவர்கள் வந்து உங்கள் பையன் குறைச்சமா இருக்கா, உங்கள் பையன் ரொம்ப ஃபெயிலா அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்களே வெளியே. அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய், ஊர்லேயே கெட்ட பேர் தெரிஞ்சிடும், அதனால நீ ஜாக்கிரதையா படின்னு ஆசை. தொண்டரடிப்படியாழ்வார், தொண்டரடிப்படியாழ்வார் எப்படி நற்செல்வன் தங்காய்ங்கிறது தொண்டரடிப்படியாழ்வார். எப்படி அப்படின்னு கேட்டால், தொண்டரடிப்படியாருக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது. அவர் வந்து பெரியாழ்வாருக்கு தம்பின்னு சொல்லுவாங்க, பெரியாழ்வாருக்கு பின் பிறந்தவர். ஏன் அப்படின்னா, பெரியாழ்வார் துளசி புஷ்பம் அதுக்கெல்லாம் வனம் வச்சு, நந்தவனம் வச்சு மாலை தொடுத்து ரங்கமன்னார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பெருமாளுக்கு சாற்றினவர். அது மாதிரி தொண்டரடிப்படியாழ்வார் இந்த ஒரு ஸ்ரீரங்கத்தில் துளசி வனம் வச்சு, நந்தவனம் வச்சு, புஷ்பங்கள்லாம் எடுத்து மாலை தொடுத்து சாற்றினவர். அதனால தம்பி. அதுங்களை ஒரே கைங்கரியம் பண்ணிங்கன்னா அது நமக்கு அந்த மாதிரி நல்ல பேர். அந்த தொண்டரடிப்படியாழ்வாருடைய பின்புலம் பார்க்க வேண்டாம். எப்போதுமே நம்மளுடைய அவருடைய யாருடைய பேரும் நல்ல சரித்திரத்தை நாம் நினைவு வச்சுக்கணும். அவர் அப்படி தப்பு பண்ணாரே அப்படிலாம் கேட்கக்கூடாது. ராமானுஜருடைய மனைவி கூட கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க ராமானுஜர், அது மாதிரி. அதனால்தான் அவர் சன்னியாசமே வாங்கிட்டார். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்டு ஓ அவரே அப்படி பண்ணாரு அப்படின்னு, பெரியவரே அப்படி பண்ணாருன்னு குற்றம் சொல்லக்கூடாது. அது மாதிரி இங்கே வந்து அதுதான் இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகு என்னன்னு கேட்டால், ஒரே ஒரு வார்த்தை சாத்திரஹான்னு பேர். சிஷ்யஹான்னு தமிழில் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க மாணவன். சாத்திரஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த சாத்திரஹா என்ன ஏன் அப்படி வந்ததுன்னு கேட்டால், சத்திரம்னா குடை. மழைக்கு குடை பேர் சத்திரம்னு பேர், வெயிலுக்கு குடை பேர் ஆத்தபத்திரம்னு பேர். அது 4 எழுத்து, ஆத்த பத்திரம் 4 எழுத்து, இது 2 எழுத்து. கொடை எதுக்கு பையனுக்கு அப்படின்னா, மழையில இருந்தாலும் கல்லூரிக்கோ பள்ளிக்கோ வந்துடுவானான்னு கேட்டால் அப்படி இல்லை. மழைனா வீட்டில் இருந்துருவான், ஆனால் இவன் கையில் கொடை இருக்கு. இந்த கொடை எதுக்குன்னு சொன்னால், நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், ஆசிரியர் வீதியில் வந்துகிட்டு இருக்கார், பார்க்கக்கூடாதுன்னு அந்த அவர் அந்த கொடையால் மறைச்சிட்டு போயிடுவான் அப்படி வேடிக்கை. அப்படி இல்லை, ஆசிரியர் செய்கின்ற தவறை ஏதோ ஒரு ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக உளறிட்டார், அது கண்டுபிடிச்சிட்டான். இது நடுவில் பார்த்து இந்த பூ பார்த்துன்னே இருந்தான். எப்போ தப்பு பண்ணுவார் ஆசிரியர், அந்த தப்பு கண்டுபிடிச்சிட்டான். எல்லாத்தையும் போய் சிரிக்கிறான். எங்கள் டீச்சர் வந்து சரியாக சொல்லலை, ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டார். சரி, ஒரு உதாரணம் இன்னைக்கு நிகழ்ச்சி. ஒரு நண்பர் வந்து கீழே உத்தரவீதியில் ஒரு விடுதிக்கு போனார், சாப்பிட்றதுக்கு உணவு விடுதிக்கு போனார். அங்கே போனோடனே அங்கே எழுதியிருந்தது பில்கிரிம்னு எழுதியிருந்தது, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், பில்கிரிம் பிளேசஸ்ன்னு. பில்கிரிமுக்கு போய் கேட்டார், அந்த அங்கே அந்த ஹோட்டல் ஓனரை போய் கேட்டார். கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும்னாங்க. ஒரு பையன் இருந்தான், அங்கே ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் வந்து பிகாம் படிச்சிருக்கான், இங்கே ஆண்டவன் காலேஜில் படிச்சிருக்கான். அவன்கிட்ட கேட்டிருக்காரு, பில்கிரிம்னா என்ன ஸ்பெல்லிங் தெரியுமா ஆங்கிலத்தில்? ஏன்னா அவங்க இங்கிலீஷில் எழுதி போட்டால் வந்த வெளியூர்லேருந்து வந்தவங்கலாம் புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. புத்தமர் கோவில் கிட்டக்க இருக்கு, திருவானைக்காவல் கிட்டக்க இருக்குன்னு போட்டிருக்காங்களாம். அதனால பில்கிரிமுக்கு 2 எழுத்துக்கு இல்லை, அது வேற மாதிரி PALAGRAM. இந்த தப்பு அப்புறம் தப்பை கண்டுபிடிச்சவர் அவர் என் நண்பர் போனாரா, நீங்கள் ஆசிரியர் கேட்டாங்களா? ஆமான்னு, ஆசிரியர் தான் தப்பு கண்டுபிடிப்பார். அப்போ அதே மாதிரி ஆசிரியர் செய்கின்ற தவறை குடையால் மறைத்து கொண்டு என் ஆசிரியர் தவறு செய்ய மாட்டார். எம்பெருமான் அப்படிதான் சொல்ற, செய்தாலும் நன்று செய்தார், என் அடியார் செய்யார், செய்தாலும் நன்று செய்தார். நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான் எம்பெருமான். என்னை சேர்ந்தவன் இவன் தவறே செய்யவில்லை என்று சாதிப்பானே தவிர எம்பெருமான் பொய்யை மறைத்து
அதான் உண்மையை மறைத்து பொய் சொல்லுவோம், நமக்காக போய் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் 2 பாசனம் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலை 48 பாசுரம். 48 பாசத்துல முதல் பாசுரம் காவலில் புனலை வைத்துன்னு ஆரம்பம். இந்த 2 பாசுரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பச்சைமா மலைமேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவையான் பெற இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். 2வது பாசுரம் இது ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் தெரியும், அதை பாடுறாங்க. எம்பெருமானுக்கு இந்த திருமேனி நிறம் என்னன்னா பச்சை. அதனால்தான் தமிழ்ல என்ன சொல்றோம், பச்சை நிறம்னு சொன்னாலே மனதும் இனிமையான பச்சை நிறம். பச்சை நிறம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த சொன்னா அந்த அப்படியே அரங்கமா நகுலானேன்னு சொன்னார். அடுத்தது கொஞ்சம் ஜாகிரதையா நாம இருக்கணுங்கிறதுக்காக சொன்னார். நிறைய மிரட்டிக்கிட்டே இருக்காரு தொண்டரடிப்பொடியாழ்வார். என்ன சொன்னார், நாம எல்லாம் 100 வயசு இருக்கணும், வேதநூர் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேன் பாதியும் உறங்கி போம். 100 வருஷம் நாம உயிரோடு இருக்கோமானால் 50 ஆண்டுகள் தூங்கிடுவோம். தூக்கம்ங்கிறது அப்படி வந்துடும். 50 ஆண்டுகள். அதுவே சின்ன குழந்தையா 5 வயசு 2 வயசு இருக்கிற போதெல்லாம் நான் தூங்கிட்டே இருப்போம். 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் எழுந்திருப்போம், பால் சாப்பிடுவோம், அம்மாட்டா, அப்புறம் தூங்கிடுவோம். அப்படி அம்மாவே தூங்க பண்ணிடுவா. இப்போ என்ன தொந்தரவு பண்ணதுன்ட்டு அம்மாவே தட்டி தட்டி தூங்க போயிடும், தூக்கத்துல போயிடும். அதனால அம்மா நின்றதில் எத்தனை ஆண்டுன்னா கணக்குல வீக்கு தொண்டரடிப்பொடியாழ்வார்னு சொல்லக்கூடாது. நின்றதில் 15 ஆண்டுனர், 15 ஆண்டுகள் தான் இருக்கு. 50 15 65, மீதி 35 எங்க போயிடும் கேட்டா பசி பிணி மூப்பு துன்பம் பேதை பாலகனாகும் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானவர்களான். எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம். ஏன் அப்படின்னா, இப்படி 100 வருஷம் இருந்து 50 வருஷம் தூங்கி வியாதி வந்து பசி வந்து மூப்பு வந்து இளமை போய் முதுமை வந்து துன்பம் வந்து, பிறர் துன்பம் வந்தா கூட நமக்கு வருத்தப்படும். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அடையாளம். மற்றவருக்கு துன்பம் வந்தா நாம கவலைப்படும், அது எப்பயாவது தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். முடியலன்னா பெருமாளையாவது வேண்டிக்கணும், நல்லது நடக்கட்டும் அவருக்கு அப்படின்னு வேண்டிக்கணும். அப்படி அப்படி சொன்னார் 3வது பாசுரத்துல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், அது ஒரே வரிதான். மறந்தும் புறந்தொழா மாந்தன். யாரை போய் சேவிக்கணும் நமஸ்காரம் செய்யணும்னு கேட்டா எம்பெருமான் ஒத்தந்தான் அப்படின்னு சொன்னது தொண்டரடிப்பொடி. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, குலசேகர ஆழ்வார் தாலாட்டு பாடினார். அது நேத்தி சொன்னேன், மண்ணு பூக்கள் கௌசல்லை தன் சொன்னேன், அது நீலாம்பரி. இவர் என்ன சொன்னார், எழுந்திருன்னு சொன்னார். இந்த திருப்பாவை பாசனம் 30 சொல்ற மாதிரி, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையிருள்ள கன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களீற்றமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே. பையன் அம்மாவை எழுப்புற மாதிரி, அம்மா தூங்கிட்டு இருக்கா, அசந்து போய் தூங்கிட்டு இருக்கா, வீட்டுல நிறைய பணிகள், அதனால அசந்து அம்மாவை எழுப்பி இந்த மாதிரி காலை வேளையில எழுப்புற மாதிரி அரங்கத்தம்மான்னு பண்ணுவேன். சரி, ரங்கநாதன் எனக்கு அம்மா அரங்கத்த, இந்த மாதிரி 10 பாசுரம். பூபாளர் ஆகும், அதை பாடி எழுப்புறது. பூபாலங்கிறது எழுப்புறது, நீலாம்பரிங்கிறது தூங்க வைக்கிறது. இது இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இங்க இந்த நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழன்னு சொல்லி கடைசியில இனித்தான் எழுந்திராய்னுக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 10 பாசுரம். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாய்.
எல்லாரும் நதியில போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. துகிலோடும் தேரினர் சூழ்மணலனங்காம் தொளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை எளியாக்கிற ஆற்படுத்தாய் பள்ளி. நீ ஒரு என்னன்னு சொன்னா பாகவத கைங்கர் அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற கருத்தை வலியுறுத்தி இந்த பாசனம் அமைகிறது. அதனால ஆசிரியர் பக்கமா பார்க்கலாம், அந்த பெண் பக்கமா பார்க்கலாம், அதுக்கப்புறம் தொண்டடிப்பொடி ஆழ்வாரை பார்த்தா பார்க்கலாம். இப்படி வரிசையா திருப்பியும் சொல்றேன், இந்த தொண்டடிப்பொடி ஆழ்வாருடைய குணம் நமக்கு வரணும். அதாவது தொண்டு செய்ய வேண்டும், கோவிலிலே வந்து தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும். நாளைக்கு அட்டானாராம், அப்போ தாயாரை பற்றி நினைச்சுக்கணும். அதாவது கோதாதேவி ஆண்டாளை பற்றி நினைச்சுக்கணும். புள்ளின் வாய் கீண்டானுங்கிறது பாட்டு, 13வது பாட்டு, 12 அதனால இந்த 13, 14, 15 எழுப்புறதுங்கிறது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருவாராதம் பூஜை, பெருமானுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். நாயகனாயிலிருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து புள்ளின் முதல்ல புல்லுன்னு ஒரு வார்த்தை, புல்லும் சிலம்பினகான் 6வது பாசனம். இங்கே புள்ளின் வாய் கேண்டானே, அது எப்படி வித்தியாசம் சொல்றதுன்னா, அங்கே புல் இங்கே புள்ளின் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுன்னு அடுத்த ஒரு பாசனம் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த பாசனம் சொல்றதுக்கு நமக்கு அந்த நினைவு வரணும். அது 30 பாசனத்துல அடிவரவுன்னு தினம் நான் அநேகமா 2-3 நாள் சொல்றேன். நான் அப்படி அந்த 30 வார்த்தைகளை தெரிஞ்சுட்டோம்னால அடுத்து என்னங்கிறது. அதுக்கப்புறம் அட்டானாக்கு அப்புறம் ஆனந்த பைரவி, உங்கள் புழக்கடை எல்லாம் வரிசையா தெரிவிக்கணும். இன்னைக்கு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இன்னொன்று, இன்னைக்கு சுவாமி யதிகள் வந்து உள்ளே சொன்னார், துளசி மாலை போடணும் அப்படின்னு சொன்னார். இந்த துளசி மாலை போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு வந்தவருக்கு இன்னொரு அந்த ஸ்தானிகருக்கு மாலை போடணும்னா அவருக்கு போட போறான்னு நினைச்சேன். இன்னொரு மாலையும் இங்கே சின்ன மாலையும் போடும். அதாவது இந்த துளசி மாலைக்கு ஒரே ஒரு விசேஷம். விஜயவாடா போயிருந்தேன். விஜயவாடால ஸ்ரீமத் பாகவத்தை பாராயணம் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு 125 பேர் இருந்தோம் பாராயணம் செய்வாங்க. 125 பேருக்கும் துளசி மாலை. அது எப்போ விஜயவாடால துளசி நிறைய கிடைக்குதான்னு தெரியல. துளசி மாலையை எல்லாருக்கும் போட்டாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு அழகா என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாள் இரவும் ஏதாவது ஒரு நாம சங்கீர்த்தனம் நடக்கும். இங்க இப்போ வந்து ஒரு பொண்ணு ரொம்ப பிரபலமா சென்னையில இருக்காங்க, சிவபிரசாத்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. திடீர்னு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்க அங்கே வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது நாங்கள்லாம் ஒரு நாட்டியம் ஆடினோம். அப்புறம் வந்து கடைசியில் பேசினேன், நன்றாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் தெலுங்கு தெரிஞ்சவங்க, அதனால எனக்கு தெலுங்கு தெரியாது, இங்கிலீஷில் பேசினேன். இங்கிலீஷில் பேசின உடனே, நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷில் எங்கள்கிட்ட பேசணும். இது என்ன பேசணும்னு கேட்டேன். நரசிம்மாவதாரத்தை பற்றி பேசணும். நரசிம்மாவதாரத்தை பற்றி 10 நிமிஷம் இங்கிலீஷில். பக்கத்தில் சம்ஸ்கிருதத்தில் பேசினவர் இப்போ இருக்கிற சிங்கேரி மடத்தினுடைய அதிபதி விது சேகரேந்திர சரஸ்வதின்னு பேர். அவருடைய அப்பா அங்கே சம்ஸ்கிருத மகா வித்யாலயத்தில் காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிறவர். அவர் முதல்ல சம்ஸ்கிருதத்தில் பேசினார். நான் வந்து இங்கிலீஷில் பேசுறதுக்கு பாக்கினேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, துளசி மாலை ஞாபகம். துளசி மாலை போட்டால் அவ்வளோ மகிமை, துளசியுடைய மகிமை. ஒரு 19 ஸ்லோகம் இருக்கு துளசி மகிமை. அது நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். அதனால் அது இனிமேல் நான் அது சம்ஸ்கிருதம் தான் இருக்கு, அது தமிழில் தான் கிடைக்குது. அதனால் நான் சம்ஸ்கிருதப்படுத்தி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியாத ஒரு 19 தான் இருக்கு. 1000 இருந்தால் நம்ம படிக்கிறதுக்கு தயங்குவோம். அப்படி இல்லாமல் அது துளசி கவச்சம்னு பேர். துளசி கவச்சம்னு புதுசாக யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு தான் கிடைச்சிது. எல்லாருக்கும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் சொல்லணும் உங்களுக்கு. அதனால அனைத்து இல்லத்தாரும் அறிய வேண்டும், அதுக்காக தான் எல்லாம் சொன்னோம். ரொம்ப சந்தோஷம். ஆதித்ய சிரோபம்
चानन पराक्रम श्रीमान वेंकटनाथार्य स्थिरं विजयता स्वामी சாயங்காலம் பிரபந்தம் செய்யணும் இல்லையா? ஆமா. அதுல சுவாமி மெட்ராஸ்ல இருந்து இங்க வரும்போது இங்க வாங்க வச்சிருக்கேன், கூட்டி வச்சுட்டு இங்க வந்து பெருமாள் செஞ்சுட்டு பிரபந்தம் செய்யணும். அதுக்காக மாலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க சொன்ன படம் தான் தெரியுது. இங்க வந்து எங்க வீடியோல வந்து சேருங்க. வர இங்க வந்த நாள்ல ஒரு நாள் விட மாட்டேன் வந்துடுவேன்.